இப்பொழுது நாங்கள் ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தை வாய்ப்பு பார்ப்பதற்கான ஒரு செயல்பாட்டு செய்ய இருக்கின்றோம். இதற்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் இவ்வாறு ஒரு யுரேகா கிண்ணம் தேவைப்படும். பெய்யிருக்கின்ற நீரை பிடிப்பதற்காக இதற்குள் ஒரு முகவை அல்ல ஒரு பாத்திரம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது நிறைய அளப்பதற்காக எங்களுக்கு ஒரு வித்து நாசி தேவைப்படுகின்றது. வழியில் வச்சு நிறுக்கிறோம். இந்த நேரம் கிடைக்கிற நிறை தான் உண்மை நிறை. இதில் பெருமானம் 2.5 நியூட்டன். இதை நாங்கள் இந்த பொருளை திரவத்துக்குள்ள அமுழ்த்தப்போம். திரவத்துக்கு அமுழ்த்துற நேரம் திரவத்தால் மேல் நோக்கி ஒரு விசை வழங்கப்படும். அது மேல் உதைப்பு விசை. அதனால இந்த 2.5 நியூட்டனுங்கிற நிறை இஞ்சி குறைவாக, அதோட குறைவாக தான் வாசிப்பை காட்டும். அப்படின்னா இது உண்மை நிறை என்றால் திரவத்துக்குள்ள வச்சு நிறுக்கக்குள்ள கிடைக்கிற நிறைய சொல்லும் தோற்ற நிறை. திரவத்துக்குள் அமர்த்தினம் என்றால் பொருள கனவளவுக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படும். பொருள கனவளவுக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படுது. இந்த நேரம் பார்த்தோம் என்றால் இங்கே நிற குறைவாக காட்டும். ஏனென்று கேட்டால் இந்த நீரால திரவத்தால மேல் நோக்கி அந்த பொருளுக்கு ஒரு விசை வழங்கப்படுது. திரவத்தால மேல் நோக்கி வழங்கப்படுற அந்த விசை தான் மேலுதைப்பு. அந்த மேலுதைப்பு விசை காரணமாகத்தான் நிற குறையும். இப்போ இங்கே பார்த்தோம்னா வாசிப்போம் 1.5 நியூட்டனை காட்டுது. இந்த 1.5 நியூட்டன் என்பது தோற்ற நிறை. வழியில் நேரத்தில் நிறுத்தம் 2.5, இப்போது 1.5 காட்டுகிறது. அப்படி நிற குறைவை விடண்டா 2.5 1.5 கழிச்சால் 1 நியூட்டன் நிறை குறைவு. அந்த 1 நியூட்டன் நிறை குறைவு தான் எதுக்கு சமன்டா மேலுதைப்பு சமனாக இருக்கும். மேலுதைப்பானது இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்திற்கு சமனாக இருக்கணும். சமனாக இருக்கான்னு நாங்கள் பார்க்கணும். இப்போது நாங்கள் வாசிப்பை பார்க்குற நேரம் 1.5 நியூட்டனை காட்டுது. அதாவது இடம்பெயர்க்கப்பட்ட நீரை நிறை எவ்வளோ வந்து பார்த்தோம் என்றால் இந்த பாத்திரத்தில் திணி 0.5 கழிச்சுட்டோம் என்றால் வருகின்ற நிறை தான் இந்த இருக்கிற நீரை நிறை. நீர நிறை எவ்வளோ வேண்டாம் 1 நியூட்டன். மேலுதைப்பு 1 நியூட்டன், இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தில் நிறையும் 1 நியூட்டன் என்றால் இதுதான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் என்றால் ஒரு பொருளொன்று முழுமையாகவோ பகுதியாகவோ திரவத்தினால் அமலும் போது அங்கு வழங்கப்படுற மேலுதைப்பானது அப்பொருளால் இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறைக்கு சமனாகும். இந்த போத்தல் மிதக்கக்கூடிய ஒரு பொருள். மிதக்கும் பொருட்களில் நிற எத்தனை நியூட்டனை காட்டுகின்றால் 1 நியூட்டன் நிறைய காட்டுகின்றது. மிதக்கின்ற பொருட்களை நாங்கள் திரவத்துக்கு அமுத்தினால் தோற்ற நிற 0. அமுத்துற நேரம் அந்த பொருளை கனவளவு சமனான நீர் இடம்பெயர்க்கப்படுகிறது. இந்த தோற்ற நிறை பார்த்தோம்னால் மிதக்கிற பொருள் என்ற வகையால் 0 நியூட்டன். அப்படி மிதக்கலாம் என்றால் உண்மை நிற 1 நியூட்டன் என்கிறபடியால் மேலுதைப்பும் 1 நியூட்டன் தொழிற்படுறதால இங்கே 0 காட்டுது. மேலுதைப்பு 1 நியூட்டன். இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறை 1.5 காட்டுகின்றது. 1.5 என்பது இந்த பாத்திரத்தில் 0.5 கழித்தால் இதுக்கு நீர் நீர் 1 நியூட்டன். ஆகவே ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தின்படி மிதக்கின்ற பொருட்களில் உண்மை நிறை அதே போன்று 1 நியூட்டன் என்றால் இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறை 1 நியூட்டன், மேலுதைப்பும் 1 நியூட்டன். அவ தோற்ற நிறை மிதக்கின்ற பொருட்களை தோற்ற நிறை எப்போதும் 0 இருக்கும்.